மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ரஃபாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாதவரை பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. ஹமாஸ். ரஃபாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாதவரை தற்காலிக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. காசா முனையில் முக்கிய நகராக உள்ள ரஃபாவில் இஸ்ரேல் படைகளை குவித்து வருகிறது. எகிப்துடன் எல்லையை கொண்ட ரஃபாவில் லட்சக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்தனர். எகிப்துடனான ரஃபா எல்லையில் இஸ்ரேல் படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் எகிப்திலிருந்து ரஃபா எல்லை வழியாக காசா முனைக்கு மனிதாபிமான உதவிகள், நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில் தடைப்பட்டுள்ளது. இதனிடையே சமீபத்தில் ரஃபாவில் இருந்து இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆயுத குழுவினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தினர். பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கும் ஐரோப்பிய நாடுகள். பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் கூட்டாக அங்கீகரித்துள்ளன. பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதில் தமக்கும் எவ்வித பிரச்சனையும் இல்லை என பிரான்சும் அறிவித்துள்ளது. அதன்படி தகுந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிக்க தான் தயாராக இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் சான்சலர் ஓலாப் ஸ்கோல்ஸ் சகிதம் செய்தியாளர் மாநாட்டில் காசா குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். உக்ரைனுக்கு $1.3 பில்லியன் ராணுவ ஆதரவை அறிவித்துள்ள ஸ்வீடன். ரஷ்ய படையெடுப்பிற்கு எதிரான போருக்கு உதவுவதற்காக ஸ்வீடன் 13.3 பில்லியன் ஸ்வீடிஷ் கிரீடங்கள் மதிப்புள்ள ராணுவ உதவியை உக்ரைனுக்கு அனுப்பும் என்று நோர்டிக் நாட்டின் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய வான் பாதுகாப்பை வலுப்படுத்த உதவும் மற்றும் சாபின் வான்வழி கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு 890 விமானங்களை உள்ளடக்கியதாக பாதுகாப்பு அமைச்சர் பால் ஜான்சன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்களை அனுப்பும் இலங்கை, புட்டின் எடுக்கவுள்ள அதிரடி நடவடிக்கை. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இலங்கையின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. போலந்து நிறுவனம் ஒன்றினூடாக இலங்கையின் களஞ்சிய சாலையில் உள்ள ஆயுதங்கள் மெருகூட்டப்பட்டு இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுவதாக ரஷ்ய அரசு செய்தி நிறுவனம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன்படி ராணுவ உபகரணங்களை உக்ரைனுக்கு வழங்க போலந்து நிறுவனம் ஒன்றுடன் இலங்கை நிறுவனம் ரகசிய கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராணுவ உபகரணங்களில் காணப்படும் இலக்கங்களை மறைத்து புதிய இலக்கங்களுடன் கப்பல் மூலமாக போலந்துக்கு ஆயுதங்களை அனுப்பும் நடவடிக்கையில் இலங்கை ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யாவுக்கும் இலங்கைக்குமான உறவில் விரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜோர்ஜியா பாராளுமன்றம் வெளிநாட்டு முகவர் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களிப்பு. தெற்கு காகசஸ் நாட்டை நெருக்கடியில் ஆழ்த்திய வெளிநாட்டு முகவர்கள் மீதான மசோதாவின் ஜனாதிபதி வீட்டோவை புறக்கணிக்க ஜோர்ஜியாவின் பாராளுமன்றம் செவ்வாயன்று வாக்களித்தது. இந்த நிலையில் வர இருக்கும் நாட்களில் சட்டமூலத்தில் சட்டமாக நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் கையெழுத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் உளவுத்துறை தலைவர் டிக் ஷூப் நெதர்லாந்து பிரதமராக தெரிவு. முன்னாள் டச்சு உளவுத்துறை தலைவரும் அரசியல் வெளியாளருமான டிக் ஷூப் வரவிருக்கும் வலதுசாரி அமைச்சரவையின் பிரதமராக முன்மொழியப்பட்டுள்ளார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாகவும் அனைவருக்கும் ஆட்சி செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பரிசிலிருந்து மீண்டும் அகதிகள் வெளியேற்றம். சென் நதிக்கரையில் கூடாரங்கள் அமைத்து தங்கியிருந்த அகதிகள் பலர் நேற்று காலை காவல்துறையினரால் வெளியேற்றப்பட்டனர். பரிசில் உள்ள போன்ட் மரி அருகே வசித்த நூற்றுக்கணக்கான அகதிகளை வெளியேற்றப்பட்டுள்ளனர். தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஊழியர்களுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் அகதிகளை பேருந்துகளில் ஏற்றி அழைத்து சென்றனர். இத்தாலி நோக்கி சென்ற புலம்பெயர்ந்தோர் படகில் குழந்தையொன்றின் சடலம் மீட்பு. துனிசியாவில் இருந்து இத்தாலி நோக்கி சென்ற சுமார் 85 புலம்பெயர்ந்தோர் கடலில் இருந்து மீட்கப்பட்ட போது 5 மாத குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தை ஒன்றின் சடலமே இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் தாய் மற்றும் 4 வயது சகோதரி ஆகியோர் குடியேற்றவாசிகள் ஏற்றி செல்ல தகுதியற்ற படகில் 2 நாட்களுக்கு முன்னர் துனிசியாவில் உள்ள ஸ்பாக்ஸில் இருந்து இத்தாலிக்கு புறப்பட்டனர் என தொண்டு குழுவான SOS மனிதநேயம் தெரிவித்துள்ளது.